ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான். ஸ்ரீரங்கத்துல மார்கழி மாசம் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாசுரத்தையும் கொலுவா அவங்க அலங்கரிச்சு வைப்பாங்க. அது எங்க வைப்பாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி அறை மண்டபத்துல ஆண்டாளுக்கு முன்னாடி தான் அந்த கொலு வைப்பாங்க. இன்னைக்கு மார்கழி 4வது நாள் 4வது பாசுரத்தை கொலுவா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாசுரங்களோட கொலு வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், வேணும் நீங்க பாத்துக்கலாம். 4வது பாசுரத்துல ஆழிமலை கண்ணா அப்படின்னு தான் இந்த பாசுரம் ஆரம்பிக்கும். இதுல ரொம்ப முக்கியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமரை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக ராமரை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா தாளாதே சார்ங்க உதைத்த சரமலை போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசுரத்துல சாரங்கம் அப்படின்றது ராமரோட வில்ல தான் குறிக்கும். அதனால ராமர் கையில வில்லும் அம்பும் வச்சிருக்கிற மாதிரி இந்த கொலுவை அமைச்சிருக்காங்க. இப்ப சில பேர் கேட்பாங்க, எங்க ராமரை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க எல்லாம் ஓகே, அது இந்த பாசுரத்துல வர்ற அந்த விஷயத்துக்காக தான் ராமரை அலங்கரிச்சு வச்சிருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் அதுக்கான ப்ரூஃப் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ராமர் தான் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா வில்லு அம்பும் கையில வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல வில்லு அம்பு வச்சிருக்கிறது அது ராமர் மட்டும்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராமருக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சிருக்காங்க. நம்ம ராமரோட எந்த அலங்காரத்தை பார்த்தாலும் சங்கு சக்கரம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கூகுள் ஓபன் பண்ணி ராமர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் இருக்காது. ஏங்க ராமர் அவதாரத்துக்கு மட்டும் சங்கு சக்கரம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. சங்கு சக்கரம் தான் பரதன் சத்ருக்கணனா ராமரோட அவதாரத்துல பிறந்துட்டாங்க. அவங்க பரதனும் சத்ருக்கணனா பிறந்திருக்கிறதுனால ராமர் அவதாரத்துக்கு சங்கு சக்கரம்னு தனியா அங்க இருக்காது. ஆனா நம்மளோட 4வது பாசுரத்துல தாளாதே சார்ங்க உதைத்த சரமலை போல் அப்படின்னு சொல்றதுனால ராமர் அலங்கரிச்சுட்டு அதுக்கு ஒரு 2 லைனுக்கு முன்னாடி என்ன பாடியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படின்னு சொல்றதுனால இந்த ராம அவதாரத்துக்கு அவங்க ஆழியும் வலம்புரியும் வச்சு சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறாரு ராமர். இந்த ஒரு விஷயத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது அந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சுதான் கொலு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பாக்குறது 2023ல அலங்கரிச்சு வச்ச கொலு. இப்ப நீங்க பாக்குறது 2024ல அலங்கரிச்சு வச்ச கொலு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளோ அற்புதமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல. அது அற்புதமா ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசுரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில கொலுவா வச்சிருக்காங்க. நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட கொலுல உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.